ஐயா, பம்பையும் உடுக்கையும் அடிச்சா யார் இந்த சூலவத திருவிழாவை நடத்த போறாங்கன்னு தெரிஞ்சிட போது. சாமி, 3வது கால பூஜை ஆரம்பிக்கணும். சரி, அது என்ன சூலவத திருவிழா? அந்த திருவிழாவை முடிக்க போற ஆளு யாருன்னு எப்படி சாமி வந்து சொல்லும்? இது எப்படி சாமி சாத்தியம்? குருக்களே ஐயா, கோவில்ல சாமி வேட்டைக்கு போகும்போது எடுத்துக்கிட்டு போகுமே ஒரு சூலாயுதம், அத போய் எடுத்துக்கிட்டு வாங்க. இந்த போறேன். சாமி புரிங்க. திரிசூலத்தோட 3 முனைகளும் சத்வ, ரஜஸ், தமச குணங்களை குறிக்கும். சிவபெருமான் இந்த 3 குணங்களையும் கடந்த நெற்குண பிரம்மம் என்பதைத்தான் இந்த 3 முனைகளும் நமக்கு சொல்லுது. பக்தர்களோட துன்பத்தை போக்குவதற்காக அம்மன் கரத்துல இருக்கிறதும் இதே திரிசூலம்தான். ஆணவம், கண்மம், மாயை இப்படி 3 தீய செயல்களையும் ஒழிக்கிறதுக்காக ஈசன் கையிலையும் அம்மனோட கையிலையும் இருக்கிற அற்புத குழந்தைதான் இந்த சூலம். தை மாசத்துல வரக்கூடிய அமாவாசை தினத்துல எல்லாரும் சூல விரதம் இருப்பாங்க. என்ன மாதிரி சிவனடியார்கள் பஞ்சாட்சர மந்திரத்தை உச்சரிச்சுக்கிட்டு திருநீரை ஏந்தி கொண்டு அந்த ஈசனே கெதின்னு நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. மும்மூர்த்திகளில் ஒருவரான மகாவிஷ்ணு கால நேமங்கிற கொடிய அரக்கன அழிச்ச நாள் இன்னைக்குத்தான். அந்த தை அமாவாசை 3வது கால பூஜை கோவில்ல நடந்துகிட்டு இருக்கும்போது மேற்கு திசையில சூரியன் அஸ்தமனம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு ஊர்ல இருந்து வந்திருக்க பக்தர்கள் எல்லாரும் சோளக்காட்டு பொம்மை மாதிரி ஒரு பொம்மையை செஞ்சு தன்னை சுத்தி இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் தீரணும்னு மனசார வேண்டிக்கிட்டு கோவிலுக்கு வெளியே மேற்கு திசையில கொண்டு வந்து அடுக்கி வைப்பாங்க. அவங்களோட கஷ்டங்கள் எல்லாத்தையும் அந்த பொம்மை மேல இறக்கி வச்சிடுவாங்க. என்ன இது? இங்க இவ்வளவு புகையா இருக்கு. இங்க தானே ஜார்ஜினியா நம்மள வர சொன்னா? ஆமாங்கா. அக்கா, வழக்கம் போல ஜார்ஜினியா ஜார்ஜினியா அப்படின்னு கூப்பிடுவீங்கல்ல, அந்த மாதிரி கூப்பிடுங்க. அப்பதான் அது வரும். அது கூடவே அப்படியே அந்த ருத்ராவையும் கூப்பிடுங்க. ஜார்ஜினியா, ருத்ரா, ஷோ எங்க இருக்கீங்க? சீக்கிரம் வந்து தொலைங்க. இந்த புகையோட எரிச்சலை என்னால தாங்க முடியல. அக்கா, இந்த புகையில விஷத்தை கலந்துட்டாங்களா? ஐயோ, இப்படி இருமுறீங்க. இங்க பாருங்க, உங்களுக்கு மூச்சு வேற முட்டுது. யோ, நீ வேற ஏன் பயமுறுத்துற? கொஞ்ச நேரம் பேசாம இரு. ஜார்ஜினியா, ஏன் இப்படி லேட் பண்ற? சீக்கிரம் வா. என்னால இந்த புகையில நிக்க முடியல. ஐயோ, ஜார்ஜினியா, இந்த ஸ்மோக் எஃபெக்ட கொஞ்சம் கம்மி பண்ண கூடாதா? மூச்சு முட்டுது. அப்பா, எதனால இப்படி புகை? இது சாதாரண புகை இல்ல. இது என்னோட ருத்ராவோட வயித்தெரிச்சல்ல ஏற்பட்ட புகை. அதுதான் காத்துல கலந்து இந்த இடத்துல புகையா வெளிப்பட்டுச்சு. அக்கா, மனுஷங்களுக்கு தான் இந்த போட்டி, பொறாம, வயித்தெரிச்சல்லாம் இருக்குன்னு பார்த்தா இங்க பேய்களுக்கு கூடவா இருக்கு? என்ன நக்கலா? எனக்கு எப்படி தெரியும்? நீயும் பேய் தானே, உனக்கு தெரியாதா? எத்தனை தடவை சொன்னாலும் அடங்கவே மாட்டியா? அதுங்க ஏற்கனவே கடுப்புல இருக்குங்க. உன்னோட வாய் கொழுப்புல நீ ஏடா கூடமா ஏதாவது பேசி உன்னை தூக்கி அடிச்சாலும் அடிச்சிருங்க. அதனால கொஞ்சம் போய் விட்டுட்டு பேசாம இரு. நான் சொன்ன மாதிரி அந்த பொம்மைங்களை கொண்டு வந்துட்டீங்களா? என்ன ஜார்ஜினியா, உங்களுக்கு கண்ணு தெரியலையா என்ன?
உங்க கண்ணு முன்னாடி தானே நாங்க 3 பொம்மைகளை கையில வச்சுக்கிட்டு நிக்கிறோம். ஐயோ இப்பதானே சொன்னேன். உனக்கு எத்தனை தடவை சொல்றது? பொம்மை எடுத்துட்டு வந்துட்டீங்களான்னு தானே கேட்டுச்சு. பேய் கிட்ட பொம்மை எடுத்துட்டு இருக்க, சும்மாவே இருக்க மாட்டியா? உன் வாயில விசம்ப வச்சு தேக்க. நீ சொன்ன மாதிரி மறுபடியும் இந்த பொம்மை எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டோம். ஆனா அது மட்டும் இல்ல, அதோட முக்கியமான விஷயம் ஒண்ணு உன்கிட்ட முதல்ல சொல்லணும். நான் திரும்ப வரும்போது உங்கள ஒருத்தரை கூட மிச்சம் வைக்காம எல்லாரையும் அழிச்சிருவேன். இந்த கோயில்ல இருக்கிற தெய்வங்கள் மேல ஆணையா சொல்றேன், உங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன். சுவாமி, இந்த சூலாயுதத்தை ஓமகுண்டலத்துல வைங்க. சரி. சாமி, உங்ககிட்ட நான் ஒரு விஷயத்தை கேட்டேன். நீங்க சூளத்தை ஓமகுண்டத்துல வைக்க சொல்லிட்டீங்க. எதுக்காக இப்படி பண்ணீங்க? இருங்க சொல்றேன். இந்த 3வது கால பூஜையை ஆரம்பிச்சதும் இந்த சூளமே தனக்கான கொம்பனை தேர்ந்தெடுக்கும். அதுக்காகத்தான் சூளத்தை பூஜையில வைக்க சொன்னேன். இது எனக்கு வந்த உத்தரவு. ஐயா, நாளே அடுத்து பூஜை ஆரம்பிச்சிடலாமா?